friends, welcome to Soft Tutor. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Illustrator கூடிய இன்னும் சில பேசிக்கான டூல்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். அதில் முன்னாடி பல டூல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். நீங்கள் அதோட தொடர்ச்சியாக அடுத்த டூலை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் என்னென்னா ரொட்டேஷன் டூல், அதாவது ரொட்டேட் டூல், அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ரெஃப்ளெக்ட் டூல். இந்த ரெண்டு டூலையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு பேசிக்காக நம்ம சாதாரண ரொட்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து இதோட கார்னரில் நீங்கள் இந்த மாதிரி கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஷேப்பு சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். இதோட ஷேப்பை வந்து இந்த கார்னர் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியும் இதோட ஷேப்பை. இது வந்து சாதாரண பேசிக்காக பண்ணக்கூடிய ஆப்ஷன். அது இல்லாமல் நம்ம டூல் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரொட்டேஷன் டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஷார்ட்கட் வந்து ஆர் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரொட்டேட் டூல் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா வேறு எந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. சும்மா அந்த டூலை செலக்ட் பண்ணாலே, இல்லைன்னா ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு ஈஸியான ஆப்ஷன் தான். அதாவது நீங்கள் கீபோர்டில் ஆர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த டூலை செலக்ட் ஆயிரும். நீங்கள் வந்து எந்த ஒரு பொசிஷனில் வேணும் அப்படின்றத நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்து இது ரொட்டேட் பண்ணுறதுக்கூடிய இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். சாதாரணமாக ஒரு பேசிக்கான ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், இமேஜ் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வேணால் பாருங்கள். நான் ஒரு இமேஜை கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், ஒரு இமேஜை நான் கொண்டு வரேன். இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்குவோம். இந்த ஒரு இமேஜை நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கார்னர் நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். இல்லைன்னா கீபோர்டில் ஆர் ஷார்ட்கட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொட்டேஷன் டூல் வந்து ஆக்டிவ் ஆயிரும். நம்ம இப்படி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு ஃபிக்ஸ்டு சைஸில், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு டிகிரியில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ரொட்டேட் அப்படின்னு சொல்ல ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதே ஆப்ஷன் நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மெனுவில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரணும். அங்கேருந்து நம்ம இந்த ரொட்டேட் ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ரொட்டேட் ஆங்கிள் நமக்கு வந்து ஷோ ஆகும். அதில் நமக்கு எத்தனை டிகிரியில் வந்து இது வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத இப்போ நம்ம செட் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ப்ரீவியூ டிக் இருக்கும். இந்த ப்ரீவியூ வந்து நம்ம டிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரீவியூவாக காட்டும். நம்ம எத்தனை டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இது ப்ரீவியூவாக காட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஓகே அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே கீழே வந்து ஒரு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது காப்பி நம்ம கொடுத்தோம் என்னென்னா, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட்டான ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த ரொட்டேட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு காப்பியாகி கிடைக்கும். என்ன பார்ப்போம். ஓகேங்களா? காப்பி கொடுக்குறேன். பார்த்தீங்களா? அப்போ ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்சஸ் ஆகலை. அதே நேரத்தில் நம்ம அதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து காப்பி ஆகி அந்த காப்பியான ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து ரொட்டேஷன் டூலில் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியதும், அதே நேரத்தில் ஆப்ஷன்ஸ் வச்சும் பண்ணலாம். இதே நேரத்தில் அடுத்த ஒரு அதேமாரி ஒரு ஒப்ஜெக்டாக இருந்தாலும் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த சேம் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இருக்கக்கூடிய டூல் என்னென்னா ரிஃப்ளெக்ட் டூல். இது வந்து ஷார்ட்கட் வந்து வரும். ரிஃப்ளெக்ட் டூல் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து மிரர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெர்டிக்கலாக இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். இதை ஹாரிசான்டலாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹாரிசான்டல் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதே ஆப்ஷனை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் வழியே நம்ம பண்ண முடியும். அதேமாரி ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். அதில் வந்து ரிஃப்ளெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து இதோட ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். இது வந்து ஹொரிசான்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகணுமா இல்லை வெர்டிக்கலாக ரிஃப்ளெக்ட் ஆகணுமா அப்படின்னு இதில் என்ன ஆங்கிள் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை டிகிரியில் வந்து நமக்கு இது வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஹொரிசான்டல் கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இதோட ஐக்கன் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தாலே தெரியும். அதே முன்னாடி பார்த்த மாதிரி இதுக்கு ப்ரிவ்யூ இருக்குது. அதேமாதிரி காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, காப்பி வேணாம். ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. ஆனால் நமக்கு அது காப்பி பண்ணி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் காப்பி கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள், அது ஒரிஜினல் இமேஜ் வந்து அப்படியே தான் இருக்குது. பேக்ரவுண்டில் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆப்ஷன்.
ரிஃப்ளெக்ட் டூலில் இருக்கக்கூடிய 2 மேஜரான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்து இதில் இருக்கக்கூடிய அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கக்கூடிய அடுத்த சில ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம். அது வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ இந்த டூல்ஸை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த டூல் யூஸ் பண்ணி, அதாவது ஒன்று வந்து ரொட்டேட் டூல், அடுத்து இருக்கக்கூடிய வந்து ரிஃப்ளெக்ட் டூல், இந்த 2 டூலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் எனக்கு அடுத்த ஒரு வீடியோக்கள் போடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே இது வரைக்கும் சாஃப்ட்வேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.